கை உயர்த்தி சொல்லுங்க. Do not stop digging the well. கிணத்தை தோண்டுவதை நிறுத்த வேண்டாம். No matter how people comes against you. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், No matter what kind of battle or weapon they take against you. உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட போர் செய்தாலும், But that shouldn't stop you from digging the well. இந்த நாளிலே You will not see Isaac. நீங்கள் ஏசேக்கை பார்க்க You will போகிறீர்கள். not see Sitna. சித்னாவை பார்க்க போகிறதில்லை. You will look for your enemies but you will not find them. நீங்கள் எதிரிகளை ஒருவேளை பார்க்கலாம் நினைக்கலாம், ஆனா பார்க்க போகிறதில்லை. God will give you Rehoboth. உங்களுக்கு ரெகோபோத் கிடைக்க போகிறது.
உயர்த்துங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நம்முடைய கைகள் அழியிற கைகள் அல்லவா, நம்ம உதடுகள் அழிஞ்சு போகிற உதடுகள் அல்லவா. நல்ல சுகம் பலன் தந்து அவரை துதிக்கிற ஒரு புதிய உதட தந்திருக்கிறாரே, எவ்வளவு நல்லவர். அற்புதம் செய்கிற இயேசுவே, அதிசயம் செய்கிற இயேசுவே, ரட்சிப்பு தந்த இயேசுவே, அபிஷேகம் தந்த இயேசுவே, ஆவிக்குரிய சபையை தந்த இயேசுவே, சத்தியம் தந்த இயேசுவே, சமாதானம் தந்த இயேசுவே, கெச்சமனே தோட்டத்தை தெரிந்து கொண்ட இயேசுவே, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்த இயேசுவே, நீர் வியாகுலத்தோடு ஜெபிக்கும் போது உம்முடைய வேர்வையெல்லாம் இரத்த துளியாய் தரையில விழ வைத்த இயேசுவே, தாங்கொல்லா வேதனை அனுபவித்த இயேசுவே, உலக மக்களுடைய விபரீதங்கள் எல்லாம் சிலுவையில சகித்த இயேசுவே, ரபல சந்தனா, மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின இயேசுவே, பார சிலுவையை தோளில் சுமந்து கொல்கதா வரைக்கும் சுமந்து சென்ற இயேசுவே, வாரினால் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவே, படச்சாலையை உழுதது போல உம்முடைய முதுக உளைய ஒப்பு கொடுத்த இயேசுவே, 6 அங்குலமான ஆணி எடுத்து சிலுவையோடு அடிக்க ஒப்பு கொடுத்த இயேசுவே, 8 அங்குலமான ஆணி எடுத்து 2 பாதத்தையும் சிலுவையோடு அடிக்க ஒப்பு கொடுத்த இயேசுவே, பினா கிறிஸ்டி என்ற முள்ள கிரீடமாய் வைத்து தலையில மாட்டி கோலால அடிக்க ஒப்பு கொடுத்த இயேசுவே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கல் என்று ஜெபித்த இயேசுவே, இதோ தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, அதோ உன் தாய் என்று சொன்ன இயேசுவே, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் என்று சொன்ன இயேசுவே, ஏலி ஏலி லவா சபத்தாலி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன இயேசுவே. எல்லாரும் கைகளை தட்டி சிலுவையின் ரத்தம் உங்க மேல தெளிக்கிறது. இப்படி எல்லாம் சொல்ல 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஃபாதர் ஒரு புதிய பாடல் பாடியிருக்கிறார். ஒரு அற்புதமான பாடல். பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. ஆடுகளை அறிந்திருக்கின்றீர், பெயர் சொல்லி அழைக்கின்றீர். உம்மாடுகளை அறிந்திருக்கின்றீர். கைகளை உயர்த்தி பெயர் சொல்லி அழைக்கின்றீர். முன்பாக நடந்து செல்கிறீர். முன்பாக
மெதுவாக நடந்து செல்கிறீர், சத்தம் கேட்டு பின் செல்கிறோ, சத்தம் கேட்டு பின் செல்கிறோ. ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா. நல்லா உயர்த்தி, கைகளை உயர்த்தி. ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. சொல்லுங்க, ஒவ்வொருவருடைய வாயிலே வரட்டும். அவர்தான் பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். நித்திய ஜீவன் தருகிறீர், ஒரு காலும் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவன் தருகிறீர், ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவரும் உம் கரங்களில் இருந்து, ஒருவரும் உம் கரங்களில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாதையா, பறித்துக் கொள்ள முடியாது. இப்ப கைகளை உயர்த்தி சத்தம் சவுண்டு. ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா. கைகளை உயர்த்தி. ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, சத்தமாய் பாடுங்க. நல்ல மேய்ப்பரே, நன்றியா. உணவு ஊட்டி மகிழ்கின்றீர், மடியில் வைத்து சுமக்கின்றீர். உணவு ஊட்டி மடியில் வைத்து சுமக்கின்றீர். சிங்கம் கரடி தாக்க வந்தாலும், சிங்கம் கரடி தாக்க வந்தாலும் தூக்கி சென்று காப்பாற்றுகிறீர், தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறீர். இப்ப கையை உயர்த்தி சத்தம் கூடமாய். ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா. ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. ஓ பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. உம்மை விட்டு தூரம் போனாலும் தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறீர். உம்மை விட்டு தூரம் போனாலும் தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறீர். காயம் நீங்க கண்டு போடுகிறீர், காயம் நீங்க கண்டு போடுகிறீர். தோளில் சும
உயர்த்தி ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா ஏசையா ஏசையா நல்மேய்ப்பர் நீர்தானையா பெரிய மேய்ப்பரே பிரதான மேய்ப்பரே நல்ல மேய்ப்பரே நன்றியையா பெரிய மேய்ப்பரே பிரதான மேய்ப்பரே நல்ல மேய்ப்பரே நன்றியையா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு தேவ மனுஷன் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். வருஷம் வருஷம் ஒரு பாட்டு பாடுவார். 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடினார், உன்னை ஆசீர்வதிக்கவே. அதான் அந்த வட்டம் வாக்கு தத்தம், நம்ம சபையின் வாக்கு தத்தம். அந்த பாட்டை பாடுவோமா? 1 2 3 4. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீங்க தான் பாடணும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாய் கருவில், வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாய் கருவில், காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம்
கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து திடீர்னு மூக்கில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், 3 லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப வேதனையோடு வந்தோம். நாங்கள் விசன் பனியல் சர்ச்சுக்கு போகிறோம். பாஸ்டர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் அங்கே போய் அந்த பாஸ்டர் அம்மா எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. இங்கே நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவர் சுகம் தருவாருமா, நீ ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம் அப்படி சொன்னார். அதே மாதிரி என் தேவாதி தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. என் பிள்ளைக்கு எந்த ஆப்ரேஷனும் இல்லை. என் பிள்ளை இப்போ நல்லா இருக்கா. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2019 இங்கே ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கிறேன். 2019 திருமணம் முடிஞ்சது. எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு நாங்கள் ஆதித்யா கார்டனில் குடியிருந்தோம். எதேச்சியாக ஒரு நாள் ஐயா பக்கத்து வீட்டுக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தார். வந்திருந்த நேரத்தில் எங்களை சந்தித்தார். வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு என் பிள்ளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். ஆமாங்கய்யா அப்படின்னேன். சுதாவும் வீட்டில் இருந்தாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுதாகிட்டே ஓப்பனாக சொன்னார், ஒரு பொறிக்கு பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கிற நீ, என் பிள்ளை நீ எப்படி பார்த்துக்கன்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அப்பயும் சொன்னார், பஸ் ஸ்டாண்டில் ரவுடித்தனம் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சுதாகிட்டையும் சொன்னார். அப்புறம் அந்த வாரம் வந்துட்டு சரி நான் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐபி ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் டிஎல்சி திருச்சி பேக்ரவுண்டில் வளர்ந்தவன். நான் ப்ராப்பர் கிறிஸ்டின் தான், ஆனால் அந்த ஆலயத்துலேருந்து வந்தவன். அப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நான் ஐபி ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். சும்மா ஒரு உண்மையை சொல்லணுன்னா வம்பளுக்கு இருக்காக ஆலயத்துக்கு வந்தேன். நான் நாளடைவில் கடவுள் என்னை இந்த ஆலயத்தில் அடாப்ட் பண்ணிட்டார். நான் ரொம்ப அதிகமாக நேசித்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். வாரம் எனக்கு தேவையான மன்னாவை இங்கே கர்த்தர் கொடுத்தாரு. கடந்த வருடம் ஜனவரி மாதம் இதே 22ஆம் தேதி ஒரு புதிய வாகனம் எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்த வருடம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு புதிய காரை வாங்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அதேபோல் கடந்த நாட்களிலும் கூட நாங்கள் 7வது திருமண நாளைக்கான கர்த்தர் கிருபை செஞ்சார். தேவனுக்கு இங்கே கொடான கோடி நன்றிகளையும் மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஆலயத்தில் நான் அதிகமாக ஐயா எந்த ஒரு விஷயம்னாலும் ஐயா கிட்ட கேட்காம நாங்கள் எதுவும் செய்யவும் மாட்டோம். இப்போ இந்த 6-7 ஆண்டுகளாக நான் கோவப்பட்டு தான் வந்தேன். ஆனால் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு நீங்கள் அழைச்சிட்டு வந்தார். என்னை இங்கே ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் வெளியே நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரியும். அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு என்றைக்கு வந்தனோ அதுக்கப்புறம் தேவன் என்னை வேறு மாதிரி மகிமையை நடத்த ஆரம்பித்தார். புழுதியில் இருந்தவனை எடுத்து நடத்தினார், குப்பையில் கிடந்தவனை உயர்த்தினார், ராஜாக்களோடு என்னை அமர வைத்தார். தேவன் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் தொடர்ந்து இந்த ஆலயத்தோட ஜபமும் ஆலயத்தில் இருக்கிறவங்களோட ஜபம், எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அன்றைக்கி காலையில் ஐயா ஃபோன் பண்ணுவார். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் ஐயா ஃபோன் பண்ணுவார். அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுவார். எங்களுக்கு இப்படி ஒரு தந்தை அவர். இந்த ஆலயம் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆலயம் இது. தேவனுக்கு மகிமை. நன்றி. Can I ask everybody to stand on your feet as we read Genesis chapter 26 verse. நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே verse 19-20. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பெகேராவின் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சிக்கனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். Hallelujah. Hallelujah. Please be seated. நாம் உட்கார்ந்து கொள்வோம். Our God is a God of Abraham, Isaac and Jacob. நம்முடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனாய் இருக்கிறார். There was a promise on Abraham that you will be fruitful and multiply. நீ பலுகி பெருகுவாய் என்று ஆபிரகாம் மீது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். But now in the days of Isaac the situation was very different.
ஆனால் இப்பொழுது ஈசாக்குடைய காலகட்டத்திலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. It seems like what God promised and what they are living is contradicting each other. ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும் அங்கே இருந்து கொண்டிருந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கும் சற்று வித்தியாசமாய் போய் கொண்டிருந்தது. Everywhere there was a dry season. அங்கே இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் வறட்சியா இருந்தது. The ground was dry, nothing was producing from the land. அங்கே நிலத்திலிருந்து எதுவும் விளைகிறதில்லை, அப்படியாய் வறட்சியில் இருந்தது. The livestock were dying. அங்கே இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து கொண்டிருந்தது. The people were getting dry day by day. அங்கே இருந்த ஜனங்கள் தொடர்ந்து வறட்சியிலே செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருந்தார்கள். So people were moving from one place to the next place. அதனால் ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். The people of Canaan were moving from Egypt, neighbor country. அங்கே கானான் தேசத்திலே இருக்கிறவர்கள் பக்கத்திலே எகிப்து தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். And God said to Isaac, அந்த நேரத்திலே ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், don't move from this place. இந்த இடத்தை விட்டு நீ போக வேண்டாம். Don't move according to the situation. சூழ்நிலைகளுக்காக நீ இடத்தை மாற்ற வேண்டாம். The other people may move, மற்ற ஜனங்கள் ஒருவேளை அப்படி போகலாம், but you stay right where you are. நீ இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டும். Remain where you are. நீ இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். You will be blessed and multiply and fruitful. அதனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு பலுகி பெருக போகிறாய். And now Isaac, he sowed in that place. அதனால் ஈசாக்கு அங்கேயே இருக்கிறார். He dug the well in that place. அவர் இருக்கிற இடத்திலே கிணறை வெட்டுகிறார். The Bible says in the same year Isaac was blessed as 100-fold. அங்கே இருந்த அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். All the Philistines, the neighbor country, were so amazed to see the blessings of Isaac. அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த நாடுகள் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். The Amalekites were so amazed to see how Isaac was blessed. அமலேக்கியர்களும் அப்படியாக ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். The Bible says the Philistines envied the blessing of Isaac. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டார்கள்னு கூட சொல்லலாம். And they came and they closed all the Isaac's well. அதனால பொறாமைப்பட்டு ஈசாக்கினுடைய கிணறுகளை எல்லாம் மூட முயற்சிக்கிறார்கள். And Abimelech, he came to Isaac and he said, you are too much for us. அந்த நேரத்தில் அபிமெலேக் என்பவரும் சொல்றார், ஈசாக்கு நீ இருப்பதை எங்களால தாங்க முடியல. You are too blessed for us. உம்முடைய ஆசீர்வாதம் மிக பெரிதாய் இருக்கிறது. Let's read verse number 16. எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவானாய் இருக்கிறார். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். You are too mightier than us. எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். We couldn't able to stand with you. உன்னோட எங்களால நிக்க கூட முடியல. We couldn't able to compete with you. உன்னோட எல்லாம் எங்களால போட்டி போட முடியாது. Your standard is very high. உன்னுடைய நிலை மிகவும் உயர்ந்து விட்டது. Move from this place. இந்த இடத்தை விட்டு போய்விடு. Isaac did not contend with those people. ஈசாக்கு அவர்களோட சண்டை போடல. Isaac was very blessed. ஈசாக்கு இப்பொழுது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். God blessed him tremendously. A great wealthy man, Isaac. அந்த நேரத்திலே ஈசாக்கு அதிகப்படியான ஆசீர்வாதத்தை பெற்றவராய் இருந்தார். But he could have contend with those people. அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ஒருவேளை அவர்களோட சண்டை போட்டிருக்கலாம். He could have stayed over there. அங்கேயே இருந்திருக்கலாம். But he said, okay, I'm going to move. சரி நான் போயிடுறேன். ஆனா ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு போகிறார். And he moved with his people to the valley of Gerar. அங்கே கேரா என்கிற இன்னொரு இடத்திற்கு அவருடைய குடும்பத்தோடு ஈசாக்கு போகிறார். And now he started to dig the well. இப்பொழுது அங்கே ஒரு கிணறை தோண்டுகிறார். He was digging and digging and digging. அந்த கிணத்தை ஆழமாய் தோண்டிக்கொண்டே இருக்கிறார். It's not easy to dig the well. அந்த கிணத்தை தோண்டுவது என்பது அந்த நாட்களிலே எளிதான காரியம் அல்ல. You need to have lot of manly power to dig the well. நிறைய ஆட்கள் தேவை அந்த நாட்களிலே இந்த கிணறை வெட்டுவதற்கென்று. So Isaac and his servants, everyone, they were working hard, they were digging and digging. ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரரும் தொடர்ந்து கடுமையான வேலை செய்து அந்த கிணறை தோண்டுகிறார்கள். The fresh water was coming out of it. உடனே அங்கிருந்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது. Isaac and Isaac team, they were so happy, excited to see the blessing of God in that land. அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறதை பார்த்து ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரரும் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். They were all celebrating. அவர்கள் ரொம்ப கொண்டாடுகிறார்கள். But the celebration didn't last forever. ஆனா அந்த கொண்டாட்டம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. Few people, they rised against Isaac.
மீண்டுமாக ஈசாக்குக்கு எதிராக பலர் எதிர்கொண்டு வருகிறார்கள். They came to Isaac and said, "This water is ours. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த புதிதாக வந்த இந்த தண்ணீர் எங்களுக்குரியது என்கிறார்கள். This land belongs to us. இந்த நிலமும் எங்களுக்குரியது. This water belongs to us." இந்த தண்ணீர் எங்களுக்குரியது. The Bible says they contend with Isaac and Isaac's people. அவர்கள் ஈசாக்கோடும் அவருடைய ஜனங்களோடும் போட்டி போட்டார்கள், சண்டை போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know what Isaac he did? அதற்கு ஈசாக்கு என்ன செய்தார்? I'm not going to fight with you. உன்னோடு நான் சண்டை போடுகிறதில்லை. I'm going to move from this place. நான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்றேன். And he called that place Esek. அந்த இடத்திற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். Because the place where people contend with him. ஏனென்றால் அந்த இடத்திலே அவர்கள் சண்டை போட்டார்கள். And again he went to another place, he dug the well, the water came back. அங்கே இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கேயும் கிணத்தை தோண்டுகிறார், அங்கேயும் தண்ணீர் வந்தது. The fresh water gushed out whenever Isaac he dug the well. அவர் எங்கே எல்லாம் கிணத்தை தோண்டினாரோ அங்கே இருந்து சுத்தமான தண்ணீர் கிடைத்தது. And now again few people raised against Isaac and Isaac's people. மீண்டுமாக ஈசாக்குக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக ஜனங்கள் எழும்புகிறார்கள். The Bible says they quarreled with Isaac. அவர்கள் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். They quarreled with him. This water belongs to us. இந்த தண்ணீர் எங்களுக்குரியது என்று போட்டி Move away போட்டார்கள். from this place. இந்த இடத்தை விட்டு போ. And Isaac he kept quiet. ஈசாக்கு அப்பொழுதும் அமைதியாக He இருக்கிறார். could have fought with them. அவர்களோடு போட்டி போட்டிருக்கலாம், He could have stayed there. அங்கேயே இருந்திருக்கலாம். But he moved from there. ஆனால் ஈசாக்கு அங்கே விட்டு And அங்கே he இடத்தை விட்டு named that போகிறார். place Sitna. அந்த இடத்திற்கு சித்னா என்று பெயரிடுகிறார். Sitna means the people who quarreled with me. அதனுடைய அர்த்தம் அங்கே வாக்குவாதம் நடந்தது. And now this is third time. இது மூன்றாவது முறை. He went and again he dug the well. இப்பொழுது மீண்டுமாக அவர் கிணத்தை தோண்டுகிறார். Touch your neighbor and tell them, do not stop digging the well. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிணத்தை தோண்டுவதை நிறுத்த வேண்டாம். Do not stop digging the well. கிணத்தை தோண்டுவதை நிறுத்த வேண்டாம். No matter how people comes against you. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், No matter what kind of battle or weapon they take against you. உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட போர் செய்தாலும், But that shouldn't stop you from digging the well. அது நீங்கள் கிணத்தை தோண்டுவதை நிறுத்தவே கூடாது. Hallelujah. ஹல்லேலூயா. Isaac he kept quiet. ஈசாக்கு அப்பொழுதும் அமைதியாக இருக்கிறார். Okay, I'm going to move. நான் இப்போ இந்த இடத்தை விட்டு போக And he போறேன். dug the well. மீண்டுமா கிணத்தை தோண்டுகிறார். Again fresh water came. அங்கிருந்து ஒரு சுத்தமான தண்ணீர் மறுபடியும் வருகிறது. And he was looking his right side. அவருடைய வலது பக்கத்திலே பார்க்கிறார், Looking his left side. இடது பக்கத்திலே பார்க்கிறார். No one came against Isaac. அவருக்கு எதிராய் ஒருவரும் வரவில்லை. And he named that place. அந்த இடத்திற்கு வைக்கிறார் ஒரு This பெயர். place shall be called Rehoboth. இந்த இடத்திற்கான பெயர் ரெஹோபோத். Because in this place God has given me victorious. இந்த இடத்திலே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். And in this land I will pitch my tent. இந்த இடத்திலே என்னுடைய கூடாரத்தை வைப்பேன். And I will grow, I will flourish, I will multiply, I will bring forth fruit throughout the world. நான் இங்கே பலுகி பெருக போகிறேன், இங்கே பல கனிகளை இந்த உலகத்திற்கு நான் கொண்டு வர போகிறேன் என்கிறார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, start digging. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கிணத்தை தோண்ட ஆரம்பிங்க. And stop complaining. குறை சொல்வதை நிறுத்துங்க. Isaac never complained. ஈசாக்கு குறை சொல்வதே இல்லை. Isaac never complained about Esek and Sitna. ஏசேக்கு சித்னாவில் நடந்த பிரச்சனைகளை குறித்து ஈசாக்கு குறை சொல்லல. Hallelujah. ஹல்லேலூயா. I remember whenever we have a vacation during my childhood days, we would go to our grandma's house in Toothukudi. தூத்துக்குடியில என்னுடைய பாட்டி வீட்டிற்கு என்னுடைய விடுமுறை நாட்களில் நான் செல்வதுண்டு. So I have noticed something with my mother's mother and my father's mother houses. என்னுடைய ரெண்டு பாட்டிகள், என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருடைய பாட்டிகள் வீடுகளிலுமே They both have a well. அங்க ரெண்டு பக்கமே கிணறுகள் இருந்தது. In my father's grandma's house, in my father's mother's house, என்னுடைய தகப்பனாருடைய அவர்களுடைய வீட்டிலே there is a well. You pump it for 3 minutes and water comes out. அந்த கிணற்றிலே நல்ல ஒரு 3 நிமிஷம் ஒரு பம்ப் பண்ணாலே நல்ல தண்ணி. Those days if you have a well in your house, you are quite a wealthy person. அந்த நாட்களிலே கிணறு இருக்கிறவர்களே நல்ல செல்வாக்குடையவர்களாக பார்க்கப்பட்டாங்க. Even in my mother's grandma's side, என்னுடைய தாயாருடைய வீட்டு பக்கத்துல there is a well. You don't have to pump, but you have to put a bucket inside and you have to draw the water. அவங்க வீட்டு பக்கத்துல அந்த கிணத்துல பக்கெட் போட்டு தான் நம்ம தண்ணி எடுக்கணும். And it's like at 80 feet deep. ஒரு கிட்டத்தட்ட 80 அடி ஆழம் இருந்தது. It's not easy to dug the well.
அந்த அப்படிப்பட்ட ஒரு கிணறை தோண்டுவது என்பது எளிதான விஷயம் அல்ல. But Isaac, he was wherever he dug the well, the water was coming. ஆனால் ஈசாக்கு எங்கெல்லாம் கிணத்தை தோண்டினாரோ அங்கெல்லாம் தண்ணீர் வந்தது. The water came, தண்ணீர் வந்தது. but it was Isaac. அது ஏசேக்கா இருந்தது. People contend with him. அவரோடு போரிட்டார்கள். When people contend with him, he didn't contend back. அவரோடு போரிட்ட போது அவர் திரும்ப அவங்களோடு போரிடவில்லை. He didn't fight back. அவங்களோட சண்டை போடல. He knew he's going to move and God is going to bless him again. ஈசாக்கு அவர் நகர்ந்து போனாலும் நிச்சயமா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார் என்று அவருக்கு தெரியும். The problem with today Christianity, ஆனால் இந்த நாட்கள் இருக்க பிரச்சனை என்னன்னா, they stay in their Isaac. அவர்கள் இந்த ஏசேக்கு என்கிற இடத்திலேயே நின்றுறாங்க. Oh pastor, God blessed me here. I saw water was coming. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், இங்க தண்ணீர் வருது. And they fight and they fight. அங்கேயே நின்று போராடி கொண்டு They remain in their Isaac. அதே ஏசேக்கிலேயே நின்று விடுகிறார்கள். Maybe you are in the season of Isaac right now. ஒருவேளை நாமும் அப்படிப்பட்ட அந்த ஏசேக்கு என்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். Maybe you are in the time of Sitna right now. ஒருவேளை நீங்களும் அந்த சித்னா என்கிற இடத்துல நீங்கள் சிக்கிக் I saw கொண்டிருக்கலாம். the blessing, pastor. நான் ஆசீர்வாதத்தை பார்த்தேன். I saw the water was coming. அந்த தண்ணீர் வருகிறதை பார்த்தேன். But the people were contending with me. ஆனால் என்னோடு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. God has the best for you. உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு சிறந்த திட்டத்தை Touch வைத்திருக்கிறார். your neighbor and tell them, don't worry. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். Don't withhold your Isaac. அந்த ஏசேக்கோடையே நம்ம புடிச்சிட்டு நிக்க வேண்டாம். The problem with today's Christianity, they stay and they hold their Isaac and Sitna. இப்போ இருக்கிற பிரச்சனையே அந்த ஏசேக்கு சித்தனாவையே புடிச்சிட்டு நம்ம நின்னுக்கிறோம். We don't want to move further. நம்ம அதை தாண்டி முன்னாடி போக We விரும்புறது don't want to dug another well. இதற்கு மேல நான் இன்னொரு கிணறை தோண்டணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல. Sitna and Isaac is just a process for the great blessing that is ahead of you. அந்த சித்னா ஏசேக்கு என்பது நம்ம ரெகோபோத் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கிடைப்பதற்கான ஒரு வழிதான். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't miss your Rehoboth staying in Sitna. சித்னாவிலே இருந்துட்டு ரெகோபோத்தை நம்ம இழந்து விட வேண்டாம். Don't miss your Rehoboth staying in Isaac. ஏசேக்கிலேயே நாம் நின்று விட்டு நம்முடைய ரெகோபோத்தை இழந்து விட வேண்டாம். Leave it behind. போய் கொண்டே இருங்க. Leave it behind. எல்லாத்தையும் விட்டுருங்க. Do not withhold it. அந்த ஏசேக்கு சித்னாவை நம்ம இன்னும் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். Let it go. அதை விட்டுருங்க. I really believe God has the best for you in this 2026. இந்த 2026ல ஆண்டவர் நமக்கென்று சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். God has seen that you have dug the well of Isaac. அந்த ஏசேக்கு என்கிற கிணத்தை தோண்டினதை ஆண்டவர் God has பார்த்தார். seen that you have dug the well of Sitna. சித்னாவை தோண்டினதை ஆண்டவர் பார்த்தார். And this year God will give you the year of Rehoboth. இது ரெகோபோத்தின் ஆண்டு. You will not miss your blessing. நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க போகிறதில்லை. Hallelujah. ஹalleluya. Touch two neighbors and tell them God has Rehoboth for you. பக்கத்துல 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்று ரெகோபோத்தை Dig it this year. Dig it. இந்த வருடத்திலே அந்த Now, ரெகோபோத்தை never stop digging it. அதை விட்டுற வேண்டாம். Never stop digging it. அதை விட்டுற வேண்டாம். God will fight for you. ஆண்டவர் உங்களுக்காக God will போரிடுவார். send his angels for you. உங்களுக்கு என்று தூதர்களை Wherever அனுப்புவார். you go, there will be a blessing. நீங்க போகிற இடமெல்லாம் You will be like a ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். tree that planted by streams of water. நீங்கள் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருப்பீர்கள். And your leaves will not wither. உங்களுடைய இலைகள் உதிர்ந்து போகிறது. You will bear fruits even in the heat season and even in the cold season. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Do you know why Isaac, whenever Isaac he dug the well, the water was coming? You know why? ஈசாக்கு கிணத்தை தோண்டும் போதெல்லாம் தண்ணீர் வந்தது. ஏன் தெரியுமா? Because there was a promise on Isaac's life. ஏனென்றால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையின் மேலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. As long as you have a promise of God, doesn't matter what situation that you are going through, when you go, you will be a blessing. நம்முடைய வாழ்க்கை மேலே அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுது நம்ம போகிற இடம் என்னங்கிறது முக்கியம் இல்ல, நிச்சயமா அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். The promise of God is greater than your problems. நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பெரிது. The promise of God over your life is way greater than any past that you have went through. நாம கடந்த காலத்திலே நாம பட்ட கஷ்டங்களை காட்டிலும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் மிகவும் பெரியது. Touch your neighbor and tell him there is a promise on your life. பக்கத்துல பார்த்து There is a promise on your head. உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் There is இருக்கிறது. a promise on your name. உங்கள் மேல் உங்கள் சரீரத்தின் மேல் ஒரு ஆசீர்வாதம் There is இருக்கிறது. a promise in your bloodline. உங்களுடைய ரத்தத்தின் மேல் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. There was a promise on Abraham's life.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தது. That promise will never stop. அந்த ஆசீர்வாதம் நிக்க போகிறதில்லை. It will go 30-fold, 60-fold, 100-fold, and it will bring forth fruits. அது 30, 60, 100 பலன் தருகிறதா இருக்கிறது. The promise of God is bigger than the mountain that you are facing. நாம் எதிர்கொண்டிருக்கிற பெரிய மலைகளை காட்டிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெரியது. Maybe you are sitting here today, you lost so many things in Isaac and Sitna. ஒருவேளை ஏசேக்கு அந்த சித்னா போன்ற சூழ்நிலைகளிலே பலதை இழந்து நம்ம இங்கே உட்கார்ந்து I இருக்கோம். saw the blessing, ஆசீர்வாதத்தை பார்த்தனே, I saw the water, தண்ணீரை பார்த்தனே, but still people taken that promise away from me. ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. Devil, he comes to kill, to steal and to destroy. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். But I'm telling you, Jesus will give you a life, and the life in abundance, and that will be like a Rehoboth. ஆனால் இயேசு கொடுக்கிற வாழ்க்கையானது அது நித்திய ஜீவனை தருகிற வாழ்க்கையா இருக்கிறது. அது ரெஹோபோத்தினுடைய வாழ்க்கையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, your well will never go dry. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Your well will never go dry. உங்களுடைய கிணறு வற்றி போகிறதில்லை. There is a promise on your head. உங்கள் தலைமேல் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. The promise of God will not die. அந்த வாக்குத்தத்தம் செத்து போகாது. Then heaven may pass away, the earth may pass away, the promise of God will never pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது. How many people believe the word of God today? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? I really prophesy over your life in this morning service, you will inherit your Rehoboths. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியம், உங்களுடைய ரெகோபோத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். God has a best gift for you. உங்களுக்கு என்று ஒரு சிறந்த ஆசீர்வாதம் God இருக்கிறது. has a best blessing for you. உங்களுக்கு என்று சிறந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. 2025 could be the year of disappointment, could be the year of Isaac, could be the year of Sitna, but 2026 is your year of Rehoboths. 2025 ஒருவேளை ஏசேக்கு சித்னாவாக இருந்திருக்கலாம், ஆனால் 2026 ரெகோபோத்தின் ஆண்டாக இருக்க Put போகிறது. your hands for the Lord Jesus Christ. நான் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை Give a மகிமைப்படுத்து. mighty hand offering for God. He is not a man that he may lie. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is not a son of man that he may repent. அவர் மனம் மாற மனு புத்திரரும் அல்ல. Whatever proceeds out of his mouth, it shall come to pass. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறும். Hallelujah. ஹல்லேலூயா. The word will not return void. அவர் சொன்ன வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. Touch your neighbor and tell them it will not return void. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறுமையாய் திரும்புகிறது. Sure, it will bear fruits. அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. But never stop digging. ஆனால் கிணறை தோண்டுவதை நம்ம நிறுத்திவிடக் கூடாது. The diligent faith will reward you greatly. அப்படி நாம் உறுதியான விசுவாசத்தில் இருக்கும்போது அதற்கான பலனை பெற்றுக்கொள்வோம். People of God, there was in the time of Jehoshaphat. யெகோசபாத் என்கிற நபரின் காலகட்டத்தில் Jehoshaphat was a king of Judah. அவர் யூதாவின் ராஜாவாய் இருந்தார். But he allied with 3 kings. அவர் ஒரு 3 ராஜாக்களோடு சேர்ந்து கொண்டார். King of Judah, king of Israel, and king of Edom. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜாவோடு அவர் சேர்ந்து கொண்டார். And these 3 kings, they aligned together and they marched against Moabites for 7 days. மோவாபியருக்கு எதிராக இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து 7 நாள் போரிடுவதற்காக போகிறார்கள். As they were marching towards Moab, அந்த மோவாபை நோக்கி போகும்போது they came to a valley and it was totally dry. அவர்கள் ஒரு பெரிய பள்ளத்தாக்கிற்கு வருகிறார்கள். அது வறட்சியாய் கிடக்கிறது. Everything was dry. அந்த இடம் முழுவதும் வறண்டு கிடக்கிறது. Now the armies, they were running out of water and they became thirsty. அங்க இருந்த அந்த ராணுவம், அந்த போர் வீரர்கள் அவர்கள் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தார்கள். And they all going to die now. அவர்கள் சத்து போகிற சூழ்நிலையில் இருந்தார்கள். Now in this time of crisis, அந்த ஒரு சிக்கலான சூழல்ல Jehoshaphat, he doesn't know what to do. யோசபாத் என்ன பண்றதுன்னு தெரியல. Oh, we will be defeated by the hand of Moabites. ஐயோ, இந்த இப்படி இருந்தால் மோவாபியர்கள் நம்மை தாக்கும்போது நம்மளால தாங்க முடியாது என்றார்கள். Oh, we got stuck in this situation. இப்படிப்பட்ட சூழலில் சிக்கிக் கொண்டோமே. I got trapped in the middle of this valley. இந்த ஒரு பள்ளத்தாக்கிலே சிக்கிக் கொண்டோமே. And he gave the information to the prophet Elisha. அங்கே இந்த எலிசாவுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். And prophet Elisha gave an instruction, just go and dig the ditches. அங்கே எலிசா சொல்லுகிறார், அங்கே போய் நீ வாய்க்கால்களை தோண்டு என்கிறார்கள். Dig the ditches. அங்கே வாய்க்கால்களை தோண்டு. You will not see rain.
ஒருவேளை தண்ணீரை பார்க்க மாட்டீங்க, You will not see the wind, நீங்கள் மழையையும் பார்க்க மாட்டீங்க, but your valley shall be filled with water. ஆனால் அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் It may நிரப்பப்படும். not make sense to you. ஒருவேளை அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், You cannot understand this, அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். but dig the ditches. ஆனால் வாய்க்கால்களை வெட்டுங்கள். Don't be quiet. அமைதியா இருக்க வேண்டாம், Dig the ditches. வாய்க்கால்களை வெட்டுங்கள். Let's all read that verse 16 and 17, 2 Kings, verse chapter 3, verse 16 and 17. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Touch your neighbor and tell this prophetic word over their life. பக்கத்துல பார்த்து இந்த தீர்க்க தரிசனமா இத சொல்லுங்க. This year 2026, இந்த 2026 you are not going to see for the sign that you are looking for, நீங்க எதிர்பார்க்கிற அடையாளத்தை நீங்க பார்க்க போறது இல்ல. but dig your ditches. நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்க. Go and attend that interview. நீங்க போக வேண்டிய அந்த வேலைக்கான காரியத்தை நீங்க போய் Go பாருங்க. and buy that land. நீங்க வாங்க வேண்டிய நிலத்தை வாங்குங்க. Go and sign that document. நீங்க எதை கையெழுத்து போடணுமோ அதெல்லாம் போடுங்க. Go and touch that land. நீங்க வாங்க வேண்டிய இடத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைங்க. The valley shall be filled with streams of water. அந்த வறட்சியான இடம் தண்ணீரால நிரப்பப்படும். God will never disappoint you. ஆண்டவர் உங்களை ஏமாற்ற போகிறது இல்ல. God has the best Rehoboth for you. உங்களுக்கு என்று ஒரு சிறந்த ரெகோபோத்தை ஆண்டவர் The வைத்திருக்கிறார். Bible says he dug the ditches. Next day morning, all the valley was filled with streams of water. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள், அடுத்த நாளிலே முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு கிடக்கிறது. God will provide you supernaturally. ஆண்டவர் அற்புத விதமாய் உங்களுக்கு தருவார். Whatever seems impossible in your life, நம் வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ப முடியாத நிலைமையில் whatever இருக்கிறோம், that has failed you, எதெல்லாம் நாம் தோற்று போனதா whatever that நினைக்கிறோம், has disappointed you, எதெல்லாம் நம்மை சோர்வடை செய்ததோ, you are like a Jehoshaphat. You march, you are focused, you wanted to do, you wanted to achieve, but you are stuck in between somewhere. யோசேபாத்தை போல நாம முன்னேறி சென்று எப்படியாவது போரிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம். God, I set my mind on this, but I got stuck out of nowhere. நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தேன், ஆனால் இப்பொழுது முன்னேற முடியாமல் சிக்கி I தவிக்கிறேன். don't know, move to forward or backward. நான் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமான்னு தெரியல. I'm so confused, God. நான் குழம்பி போய் Will இருக்கிறேன். I win this battle? நான் இந்த போரை ஜெயிக்க Will முடியும், I overcome this battle? இதை நான் மேற்கொள்ள முடியுமா? Well, I have a good news for you. எனக்கு என்று ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா? Dig the ditches. வாய்க்கால்களை வெட்டுங்கள். God will fill your valley with the streams of water. அந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். Your valley will be filled with the streams of water. அந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிச்சயமாய் தண்ணீரால் Your நிரப்பப்படும். vessel will be filled with the streams of water. உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். Because water comes from God. ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. Touch your neighbor and tell them supernaturally God will surprise you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புத விதமாய் தேவன் உங்களை ஆச்சரியப்பட வைக்க போகிறார். Supernaturally God will surprise you. அற்புத விதமாய் ஆச்சரியப்படுவீர்கள். I don't know how, I don't know when, but God will surprise you supernaturally. எப்பொழுது எந்த சூழலில் என்று தெரியாது, ஆனால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் வந்து We சேரும். got to do only one thing. நம்ம ஒரு விஷயம் தான் செய்யணும், Just dig your ditches. நம்முடைய வாய்க்கால்களை வெட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். Verse number 20. I want everybody to read this verse. 2 Kings chapter மறுநாள் 3. காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியா வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் தலைமுறைகளையும் நிரம்பாத வாய்க்கால்களை நிரம்பாத பாத்திரத்தை தண்ணீரால் அவருடைய அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புவார். Hallelujah. Hallelujah. Dig your ditches. இந்த வாய்க்கால்களை வெட்டிக்கொண்டே இருக்க. Touch your neighbor and tell them, பக்கத்துல dig your ditches. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய்க்கால்களை வெட்டிக்கொண்டே இருங்க. Maybe you are stuck in the season. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிற காலகட்டமா இருக்கலாம். Maybe you want that government job. ஒருவேளை நாம் அந்த கவர்மெண்ட் வேலைக்காக காத்து You கொண்டிருக்கலாம். stuck in between. அதுக்கு இடையில சிக்கி கொண்டிருக்கலாம். Maybe you want the job but you stuck. நாம் அந்த வேலை பெறுவதற்கு முடியாமல் ஒரு You இடத்துல were நிக்கி marching கொண்டிருக்கலாம். towards it but you got trapped in between. You don't know where to move, who to ask, where to see. நம்ம எதிர்பார்த்த லக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், ஆனா நம்ம முன்னேற முடியாமல் ஒரு இடத்துல நிக்கிறோம். The solution is dig your ditches. அதற்கான பதில்
தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிக்கொண்டே Look upon Jesus Christ. இயேசுவையே பார்த்து கொண்டிருங்க. Hallelujah. ஹalleluya. God will fight your battle. ஆண்டவர் நம்முடைய யுத்தத்தை This செய்வார். battle belongs to God. இந்த யுத்தம் கர்த்தருடையது. And God will fill your valley. ஆண்டவர் நம்முடைய வாய்க்கால்களை நிரப்புவார். Hallelujah. ஹalleluya. 2 Kings chapter 4, the next chapter, there was a woman, she was a widow. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு விதவை இருக்கிறாள். She was a wife of a prophet. தீர்க்கதரிசியின் மனைவியா இருந்தால் Unfortunately, she lost her husband. ஆனால் அந்த தீர்க்கதரிசி மரித்து விட்டார். She was left alone with 2 sons. இப்பொழுது அந்த விதவைக்கு 2 மகன்களோடு தனியாய் இருக்கிறார்கள். This widow was going in a season so pathetic. அந்த விதவை போய் கொண்டிருந்த அந்த காலகட்டம் மிகவும் கடினமான சூழல். She came to prophet Elisha. She said, "You are one of your sons. My husband died." எலிசாவே தீர்க்கதரிசியில் ஒருவனான என்னுடைய கணவர் இப்படி இறந்து விட்டார் என்று சொல்கிறார். And he left behind with all debts. பல கடன்கள் இருந்தது. And now the creditors are standing at the door every day and they wanted to come after my 2 sons. கடன்காரங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மகன்களை பிடித்துக்கொள்ள அவர்கள் எத்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Enemy took my husband. என்னுடைய கணவனை எதிரி எடுத்து விட்டான். And now enemy is coming after my children. இப்பொழுது அந்த எதிரி என்னுடைய பிள்ளைகளை நோக்கி வருகிறான். I don't know where to go. நான் எங்க போறதுன்னு தெரியல. And Elisha, he asked, "What do you have in the house?" எலிசா கேட்கிறார், உன்னுடைய வீட்டில் என்ன I இருக்கு? don't have nothing but a small jar of an oil. என்னிடத்தில் ஒரு சின்ன குடுவையிலே எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. Okay, that small jar of an oil is enough for God to do a supernatural miracle. அந்த ஒரு சின்ன குடுவையில் இருக்கிற எண்ணெயே பெரிய அற்புதத்தை Touch your செய்ய neighbor முடியும். and tell them what you have is enough. உங்க இடத்துல என்ன இருக்கோ அது You don't போதும். need more. உங்க இடத்துல பெரிய விஷயம் Whatever you எதிர்பார்க்காதீங்க. have, you start digging the well. என்ன இருக்குதோ அதை வைத்துக் கொண்டு அந்த வாய்க்காலுக்கு Your நிரப்ப vessel will be filled with water. Your vessel will be filled with blessing. உங்களுடைய பாத்திரம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். And Elisha, he said, "Go and borrow all the vessels from the neighbors." எலிசா சொல்கிறார், பக்கத்துல இருக்கிற எல்லார் வீட்ல இருந்து பாத்திரங்களை வாங்கி This கொண்டு வா. woman, she knocked all the doors. She borrowed all the empty vessels. அவள் போய் பக்கத்துல இருக்கிற எல்லா வீடுகளில் இருந்தும் அந்த பாத்திரங்களை வாங்கி கொண்டு She வருகிறார். filled her house with the empty vessels. அந்த வீடு முழுவதும் வெறும் பாத்திரமாய் இருக்கிறது. It doesn't make sense to her. அவளுக்கு ஒண்ணும் புரியல. She doesn't know what to do. அவளுக்கு என்ன செய்யணும் தெரியல. Small jar of an oil, what God is going to do, but I'm going to be obedient. என்னிடத்துல சின்ன ஒரு குடுவையில தான் என்ன இருக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுவாருன்னு But her தெரியல. vessel house was filled with empty jars. இந்த வீடு முழுவதும் வெறுமையான பாத்திரத்தால் நிரம்பி And இருக்குது. Elisha, he said, "Pour that small oil that you got into every vessel." அங்கே எலிசா சொல்லுகிறார், உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரத்திலும் நிரப்பு. As she was pouring, every vessel started to fill. அவ ஊற்றிக்கொண்டே இருந்தால் ஆனால் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிக் கொண்டே Till இருந்தது. the last vessel, every vessel was filled. அவளுக்கு இருந்த கடைசி பாத்திரம் வரைக்கும் அத்தனை பாத்திரங்களும் நிரம்பி வழிந்தது. Until the last vessel filled, the oil never went dry. அந்த கடைசி பாத்திரம் நிரம்புகிற வரைக்கும் எண்ணெய் குறையவில்லை. I'm telling you, our God is a supernatural God. நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். 1,000 may fall at your side, 10,000 may fall at your right side, but nothing shall come near your tent. 1000-10,000 பேர் நம் பட்சத்திலே விழுந்தாலும் நம்முடைய கூடாரத்தை யாரும் நெருங்க முடியாது. What has destroyed them cannot destroy you. எதெல்லாம் அவர்களை அழித்ததோ அது நம்மை அழிக்க What முடியாது. has attacked them cannot attack you. யாரெல்லாம் நமக்கு எதிராய் வந்தார்களோ அது நம்மை சேதப்படுத்த முடியாது. Because you're covered with a grace of God. நாம் கிருபையாலே You சூழப்பட்டிருக்கிறோம். carry the power of God in you. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை கொண்டவர்களாய் இருக்கிறோம். God has given you all the power and authority over all the powers of the enemy. பிசாசின் மேல் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You are not an ordinary person. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You cannot live one of those in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல வாழ முடியாது. You carry the power of God. நீங்கள் தேவனுடைய வல்லமை You carry பெற்றவர்களாய் the glory of God. தேவனுடைய மகிமை You பெற்றவர்களாய் carry the இருக்கிறீர்கள். image of God. தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றவர்களாய் Wherever இருக்கிறீர்கள். you dug the well, it shall be filled with streams of water. நீங்கள் தோண்டுகிற இடத்தில் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க போகிறது. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell this prophetic word. இந்த தீர்க்க தரிசனமா இதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Today, இந்த நாளிலே you will not see Isaac. நீங்கள் ஏசேக்கை பார்க்க You will போகிறீர்கள். not see Sitna. சித்னாவை பார்க்க போகிறதில்லை. You will look for your enemies, but you will not find them. நீங்கள் எதிரிகளை ஒருவேளை பார்க்கலாம் நினைக்கலாம் ஆனா பார்க்க போகிறதில்லை. God will give you Rehoboth. உங்களுக்கு ரெகோபோத் கிடைக்க போகிறது. God will fill your valley with streams of water. அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். You will reach to your destination. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். Promise of God will sure come to pass.
அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். Hallelujah. Hallelujah. This woman, this widow, she sold all the oil and she lived a prosperous life. அந்த விதவை எல்லா எண்ணெயையும் விற்று அவள் செல்வாக்காய் வாழ்ந்தாள். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell this word as you stand to your feet. நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த வார்த்தைகளை சொல்வோம். I want everybody to declare Rehoboth. எல்லோரும் நாம் ரெகோபோத்தை அறிக்கையிடுவோம். ரெஹபோத்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெஹபோத். ரெகோபோத் அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. ஏமாற்று நம்மளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ரெஹபோத்தை வைத்திருக்கிறவர். ஒரு நாள் ஒருவேளை நீங்க நினைச்சது போல இல்லாமல் இருக்கலாம். நான் இப்படி நினைச்சிட்டு நான் கிணற்று தோண்டினேன், தண்ணீர் வந்தது, ஆனால் அது ஈசாக்கா மாறிவிட்டது. தண்ணீர் வந்தது, அது சிட்னாவாக மாறிவிட்டது. என்கிட்ட கை மீறி வந்தது எல்லாமே கை மீறி போயிடுச்சு, கை வரைக்கும் கிடைத்தது. ஆனால் இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ தோண்டுகிறபடியினால், நீ ஜெபிக்கிறபடியினால், நீ என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் விடாமல் நீ தேடுகிறபடியினால், நீ விடாமல் தோண்டிக்கொண்டே இருக்கிறபடியினால், உனக்காக நான் ரெஹபோத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் சிறந்ததை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் சிறந்ததை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்துட்டு we gonna pray. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இதை நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை தோண்டுவேன், நான் இதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், நான் இதுக்கு உரம் போடுவேன், நான் இதை பராமரிப்பேன், நான் என்னுடைய கண்ணை இந்த மரத்து மேல நான் வைக்க போகிறேன். 1 வருஷம் கொடுங்க, இந்த மரம் நிரப்பப்படும். ஹalleluya, ஹalleluya. இந்த வசனத்தை தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய பார்த்து, உங்களுடைய தலைகளை பார்த்து, உங்களுடைய தலைமுறைகளை பார்த்து, அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். நெக்ஸ்ட் verse. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தர் உங்களை பராமரிக்கிற தெய்வம். ரபா ஷட்டல ரா கண்டனமா. ஏசேக்கு நான் தோண்டினேன், சிட்னாவை நான் தோண்டினேன், ஆனா எல்லாம் எனக்கு மாறுதலாக எதிராக எனக்கு முடிந்தது. ஆனால் ஈசாக்கு தோண்டுவதை மாத்திரம் நிறுத்தவில்லை, கர்த்தர் அவனுக்கு ரெஹபோத்தை வைத்திருந்தார். ஒருவேளை 2025 உங்களுக்கு சிட்னாவை போல, ஈசேக்கு போல, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் அப்பேற்பட்ட ஏமாற்றங்களுக்கு இருக்கலாம். பட் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, நான் உனக்காக ரெஹபோத்தை வைத்திருக்கிறேன், இன்னும் நீ தோண்டு, ஃப்ரெஷ் வாட்டர் உன்னிடத்திலிருந்து புறப்படும், ஜீவ தண்ணீர் உன்னிடத்திலிருந்து புறப்படும், ஜீவ தண்ணீர் உன்னிடத்திலிருந்து வரும். யெகோஷாபாத்தே, நீ ஏன் இடையில ஸ்டக் ஆகி கொண்டிருக்கிற? Dig the ditches, I will fill all the valleys with the streams of water. நிரப்ப வேண்டியது என்னுடைய வேலை, தோண்ட வேண்டியது உன்னுடைய வேலை. எத்தனை பேர் தோண்ட போறீங்க? உங்களுடைய வாய்க்கால்கள் இனி வெறுமையாக இருக்காது, வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவார். நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால தோண்டுகிற நீங்க வாய்க்கால்களை கர்த்தருடைய நாமத்தினால நீங்க தோண்டி கொண்டிருக்கிறது. தெய்வ தூதர்கள், கர்த்தர் யெஷுவா, ஹமஷியா, எல்ஷடா, எல்எலியோன், எலோஹீம், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை நீங்க கேட்கிறதுக்கு மேல அவர் வாய்க்கால்களை நிரப்புகிறவர். இனி நீங்கள் பார்த்த எதிரிகளை தேடியும் காணாதல் இருப்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை, என்னுடைய வாய்க்கால் இனி நிரப்பப்படட்டும், என்னுடைய ஆண்டவரே வெசல் இனி நிரப்பப்படட்டும், என்னுடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படட்டும். லூஷடனமம கட்டரபஷலரமனியா தரரரியாந்தனமா. ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி, thank you Lord. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாய்க்கால்களை நீர் நிரப்பினதற்காக நன்றி. வெறுமையான பாத்திரத்தை நீர் பார்க்கிறீர், நிரப்பினதற்காக நன்றி. மழையை பார்க்கல, காற்று அவர்கள் பார்க்கல,
ஆனால் இன்று முதல் அவர்களுக்கு ரெஹபோத்தை நீர் வைத்து அவருடைய குடும்பத்தில் ஒரு அசைக்கப்படாத மரத்தை போல அவர்கள் இருக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசினதற்காக நன்றி. I really believe everybody will stand as a powerful testimony in your kingdom. அவர்கள் ஏசேக்கில் இல்ல, சிட்னால இல்ல, அவர்கள் ரெஹபோத்தில் நிற்கிறதாக, ரெஹபோத்தில் நின்று கொண்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை உயர்த்துவோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.